இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பா. ஏடி என்ன இந்த பக்கம் வந்திருக்க? ஏடி கடைக்கு போகணும்டி, அதான் உன்னைய கூட்டு போலான்னு வந்தேன். நான் அம்மா வேற வீட்டில் இல்லையேடி. இந்த நேரத்தில் உனக்கு எதுக்கு கடை? உங்க அண்ணன் ஒன்று சொல்லலையா? அவன் வீட்லயே இல்லை, மினி அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்குல, அதை பார்க்க போயிட்டான். எனக்கு காளான் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால தான் கடைக்கு போகலான்னு வந்தேன். அதுவும் இல்லாமல் நீ என்ன தீவிர யோசனையில் இருக்க? அம்மா கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லிட்டே இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணி போயிட்டோம்னா அவளுக்கு ஒரு கடமை முடிஞ்சிருமா, அதுக்கப்புறம் அவள் கூழோ கஞ்சோ குடிச்சிட்டு இந்த வீட்டில் இருந்து போகலாம். சொல்லுததை பாருண்டி, நான் என்ன கடமையா உங்களுக்கு? ஆமாம், எப்படி இருந்தாலும் நீ கல்யாணம் முடிச்சு போதானே போகிற, அதுவும் எங்கள் அண்ணன் தான். உனக்கு என்ன பிரச்சனை கல்யாணம் முடிச்சு வரல? ஏடி எங்கள் குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியும், அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னையால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு தானேடி இந்த வீட்டிலேருந்து நான் வர முடியும். உன்னோட தரப்பு நியாயமும் கரெக்டு தான், அத்தையோட தரப்பு நியாயமும் கரெக்டு தான். ஆனால் என்னோட சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தைக்கு மட்டும்தான். ஏன்னு கேடு, உன்னை ஏன் அப்பா இல்லாமல் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சுட்டாங்க சரியா? இதுக்கப்புறமும் உன்னைய வீட்டுக்குள்ளேயே வச்சு அவங்களால பாதுகாத்துட்டு இருக்க முடியாதுல்ல. அவங்களுக்கு பயம் என்னன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகுறதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம பிள்ளைய ஒரு நல்லவன் கையில் பிடிச்சு கொடுத்துடணுன்ட்டு. இந்த நல்லவன் எங்கள் அண்ணன் தான், அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். அதுக்கப்புறம் உனக்கு என்னடி பயம்? எங்கள் வீட்டில் வந்தாலும் நீ உன் இஷ்டப்படி தான் இருக்க போகிற. உனக்கு மாமியார் மாமனார் தொல்லை கிடையாது, நாத்தனார் தொல்லையும் கிடையாது. நீயும் நானும் சின்ன வயசுலேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அண்ணன் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறான். நீ என்ன கேட்டாலும் நீ நினைக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே அவன் உனக்கு தேவையானதெல்லாம் பண்ணிடுவான். அப்புறம் என்ன, நீ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணுமா? தாராளமாக போ. அந்த காசை அத்தையை கொடுக்கணும்னு நினைக்கியா? தாராளமாக கொடு. எங்கள் அண்ணன் ஒன்றுமே சொல்ல மாட்டான். எதுக்குடி சிரிக்க? நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். இல்லை, உங்கள் அண்ணன்கிட்டையும் நான் இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன்டி. உங்கள் அண்ணனும் சேம் இதே தான் சொன்னாங்க, நீயும் அப்படியே சொல்கிறியா? அதான் யோசிக்கிறேன். அவன் என்னோட அண்ணன்டி, என்ன மாதிரி தானே யோசிப்பான். என்ன கரெக்ஷன் மேடம், நீ அவங்களோட தங்கச்சி, அதனால தான் அவங்கள மாதிரி யோசிக்கிறேன். சரி சரி, இப்போ டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சுல, கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடு சரியா? சரிடி. இப்போ காளான் சாப்பிட போகலாமா? அட ருக்கு வாமா. அத்தை நல்லா இருக்கீங்களா? மினிக்கு தம்பி பிறந்திருக்குல்ல, அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். ஏடி டீ காஃபி எதுவும் கொடுத்தியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தே, நான் காளான் சாப்பிட போகலான்னு முடிவு பண்ணேன்னா அதான் இவளையும் கூட்டு போகலான்னு வந்தேன். கூட்டு போகிறதுலாம் சரிம்மா, ஒரு அட்வைஸை போடுனே. சும்மா இரு, இவ்வளோ நேரம் அவள் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் என்கிட்ட பேசியிருக்கா. இல்லை சொல்லுமா, எனக்கும் வயசாகிட்டே போதில்லாமா, இவளை நினச்சிதாம்மா எனக்கு ஃபுல் கவலை. இத்தனை வருஷம் அவர் துணை இல்லாமல் நான் இவளை நல்லபடியாக வளர்த்துட்டேம்மா, அதே மாதிரி நல்லபடியாக ஒரு இடத்துல கட்டி கொடுத்துட்டேம்னா நான் நிம்மதியாக இருப்பேன்லாமா. அதுவும் மாப்பிள்ளை எனக்கு நல்லா தெரிஞ்சவர், ரொம்ப நல்லவர், நல்லா பார்த்துப்பாரு இவளை. இவ எவ்வளோ படிக்கணும்னு சொன்னாலும் படிக்க வைப்பாரு. அப்புறம் என்னம்மா இவளுக்கு பிரச்சனை? அதை தான் அதான் நானும் சொல்லியிருக்கேன். அவள் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா, இனிமேல் நீங்கள் நடக்க வேண்டியதை பாருங்க. அடியே நான் எப்படி ஓகே சொன்னேன்? நீயும் நானும் வேற வேற இல்லைல்ல, அப்போ நான் சொல்கிறது தான் முடிவு. நீங்கள் பாருங்க அத்தை. என்ன செல்விமா, பார்த்துடலாமா கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடு? ருக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. யார் சொல்லியுமே அவள் கேட்கவே இல்லை, நீ சொன்ன உடனே அவள் கேட்டுட்டா. ருக்கு உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்கள் கல்யாணம். இல்லடி, கிருஷ்ணா வந்து ஃபாரின் போகிறாராண்டி, அதனால் இப்போதைக்கு எங்கள் கல்யாணத்துக்கு வாய்ப்பு இல்லை. நான் இதுவரை எங்கள் அம்மா கூட இருந்ததே இல்லை செல்வி. அண்ணியாக வரவங்க இன்னொரு அம்மாம்பாங்க. என் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நான் அவன் கூட இருக்க கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும்ல. அப்படிதானே நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டுமா. ஏடி இவ கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ கல்யாணம் முடிஞ்சு போனா இந்த பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு போட்டுட்டு அவளை கூட மாட இருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கலாம்ல. அப்ப இவளை கவனிச்சுக்கிறதுக்கு தான் நான் கல்யாணம் முடிஞ்சு போகணுமா? அப்பெல்லாம் இல்லடி, எங்க வீட்டுக்கு நீ வந்தா நானே உன்னைய நல்லபடியா பார்த்துப்பேன். இதுவரை நீ நான் அண்ணா 3 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது செல்விமா. அதனால நீ கல்யாணம் முடிச்சு வந்துட்டேன்னா 3 பேரும் சேர்ந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. ஏம்மா இவ எதுக்கு நீ இப்போ கூப்பிடுதான்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுமா. இவளோட ஆளு கிருஷ்ணா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ ஃபாரின் போகிறாங்க. அப்போ இவ வந்து அவங்கள மிஸ் பண்ணுவா, அப்படி தானே? இப்போது நான் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டோம்னா இவளுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும், எல்லா பக்கமும் நாங்கள் சுற்றுவோம். அப்போ கிருஷ்ணாவை அவ்வளோவா மிஸ் பண்ண மாட்டாமா. அதனால தான் இந்த ருக்கு பிள்ளை இப்படி ஒரு பிளான் போட்டுட்ருக்கா. இதனால தாண்டி நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ எவ்வளோ அழகாக தெரிஞ்சு வச்சுருக்க தெரியுமா? ஏடி அவள் கூட இருந்தால் உனக்கு ஜாலியாக தானே இருக்கும். அப்புறம் என்ன, நான் பாட்டிக்கிட்ட போய் கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க அத்தை. நான் ஜாலியாக என் ஃப்ரெண்டு கல்யாணத்துலேயும் என் அண்ணாவோட கல்யாணத்துலேயும் என்ஜாய் பண்ண போகிறேன். சரிம்மா, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உள்ளே போகிறேன். சரி அத்தை.
கிருஷ்ணா விட்டு பிரிஞ்சிருக்க போறேன்னு உனக்கு கஷ்டமா இருக்காடி? லைட்டா இருக்குடி, ஆனா கொஞ்ச நாள் தானே, நீங்களாம் என் கூட இருப்பீங்கல்ல, நான் பார்த்துப்பேன். சரிடி, காளான் சாப்பிட போகுமா? போகலாம் வா. ஏங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னம்மா? குழந்தை இருக்கார்ல, ஆமா, அவனுக்கு என்ன? அவரை என் தங்கச்சி சத்யா இருக்காள்ல, அவ லவ் பண்றாளோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. இது எத்தனை தடவை சொல்லுவேன், சும்மா இஷ்டத்துக்கு சொல்லாதடி. இல்லைங்க, நான் என் கண்ணால பார்த்தேன். என்னடி சொல்ற? ஹாஸ்பிட்டல்ல சத்யா வந்து குழந்தைங்கிட்ட பேசிட்டு இருந்தா, உங்களை நான் விட்டுட்டு போக மாட்டேன், உங்க கூட தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் குழந்தைனுக்கு சத்யாவை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இதனால தான் அவர் அன்னைக்கு எந்த பொண்ணானாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் சத்யாவை தவிரன்னு சொல்லியிருக்காரு. நம்ம சத்யாவா? ஆமாங்க. அவ குழந்தடி. அரே, அவ குழந்தைவா? குழந்தைனை என்ன படுப்படுத்திட்டு கிடந்தா தெரியுமா? சரிடி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? இல்லைங்க, என்னை சுற்றி என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் டெய்லி வீட்டில் என்ன நடக்கு, நான் யார்கிட்ட என்ன பேசுகிறேன் எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். சரி, சத்யாட்ட நான் பேசுறேன். இல்லைங்க, வேண்டாம், நான் குழந்தைங்கிட்ட பேசிக்கிறேன். ஏமா? இல்லைங்க, நான் சத்யா கிட்ட பேசினேன், அவள் என் லைஃப் எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ உன் வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு போன்ட்டு சொல்லிட்டாங்க. இப்படிலாமா சொன்னாவா? ஆமாம், நான் சொல்கிறேன் நம்ப மாட்டீங்களா? நம்புறேன்டி, இருந்தாலும் அவ எனக்கு குழந்தை, அவளை குழந்தை மாதிரியே பார்த்துட்டு அவ பெரிய பொண்ணு வேலையெல்லாம் பண்றாள்ல, அதான் என்னால நம்ப முடியல. இல்லைங்க, எனக்கு முன்னாடியே அவன் மேலே டவுட் இருந்துச்சு. தலை கட்டிட்டு தாவணிலாம் கட்டிட்டு இங்கே அடிக்கடி வரும்போதே நான் டவுட் பட்டேன். உங்ககிட்ட சொன்னேன்ல, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. சத்யாவும் இதே வீட்டுக்கு வந்தா நல்லா தானடி இருக்கும். நல்லா தாங்க இருக்கும், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் குழந்தைனுக்கு அவளை பிடிக்கலன்னு எனக்கு தோணுதுங்க. ஒருத்தங்களுக்கு பிடிக்காம நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுல்லாங்க. அதுவும் கரெக்டு தான். சரி, முடிவு எடுப்போம் இதை பத்தி பேசி. இப்ப தூங்குடி, ரொம்ப யோசிக்காத. சரிங்க. தங்க பிள்ளை, என் தங்கம், அம்மாவை பார்த்துட்டு இருக்கீங்களா? பாரு, அழுவா சத்தம் கொடுக்கான் தங்கம். ஏங்க, பேரு நான் தான் முடிவு பண்ணுவேன், முன்னாடியே சொன்னதான் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குடி, எல்லாமே உன் இஷ்டம் தான். குட்டி பையன், உங்களுக்கு அம்மா தான் பேர் வைப்பேன். அம்மா ஆல்ரெடி பேர் சூஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? இது என்ன பேருன்னு அப்பா கிட்டயாச்சும் சொல்லுமா? உனக்கு மட்டும் அம்மா அப்புறமாட்டி சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. உன் பையன் கிட்ட மட்டும் சொல்லுவேன், என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஆமா, அவங்கிட்ட மட்டும்தான் நான் சொல்லுவேன். அப்படி சொல்லிட்டு தங்கம், உன்கிட்ட மட்டும்தானே சொல்லணும். இப்பவே அவன் உன் கூட சேர்ந்துட்டான்டி. அவன் எப்போதுமே அம்மா சொல்லணும். என்னம்மா? தேசங்களை சேர்க்கும் நம் தேசம் தானே, நீ பாதி நான் பாதியாய் கோர்க்கின்ற பாசம் தானே, காதல் என்று பேசோட்டியே காலம் தந்த சொந்தம் இது. என்னை போலே பெண் குழந்தை, உன்னை போலொரு ஆண் குழந்தை, நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றானது இன்னாரவை தானே. அண்ணி, நீங்க எதை பத்தி என்கிட்ட பேச போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல, என் தங்கச்சி ரொம்ப டார்ச்சர் பண்றாள் அவங்கள. ரொம்ப ரொம்ப அண்ணி, நான் அவகிட்ட எவ்வளவோ பேசி புரிய வைக்க பாக்குறேன், என்னால முடியல. நான் பேசி பார்த்தேன், என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்கிட்ட தெரியும்னு அவ சொல்லிட்டா. இதுக்கப்புறம் அவகிட்ட பேசினா எனக்கு தான் அசிங்கம். உங்ககிட்டயும் இப்படிதான் பேசுறாளா நீ? எனக்கு அவளுக்கு பிடிக்கும், ஆனா அவள் சின்ன பொண்ணு நீ. அவளுக்கு நான் நிறைய புரிய வைக்க ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியல, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன். நான் எங்க போனாலும் வந்துடுறா நீ. இதுவே நான் அவளுக்கு பண்ண நல்லா இருக்குமா சொல்லுங்க? புரியுது, நான் இவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியல. எனக்கும் தெரியல நீ. அண்ணி, நான் எங்கே போகிறேன்னு வீட்டுக்கே தெரியாதா நீ? ஆனால் நான் எப்பப்போ எங்கெங்கே போகிறேங்கிற டைமிங் முதல் கொண்டு அவளுக்கு தெரிஞ்சிருக்கா நீ? பார்க் போனால் அங்கே வந்துடுறா, வெளில சாப்பிட்டு போனால் அந்த இடத்துலையும் வந்துடுறா நீ. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அவள் இப்படி பண்ணுறது.
அவள் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது. சம்டைம்ஸ் அப்படியே அரைஞ்சிடலாமான்னு கூட எனக்கு தோணுது. இருந்தாலும் உங்களுக்காக மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, நீங்கள் என் தங்கச்சியை பற்றி இப்படி சொல்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி புரிய வைக்க பார்க்குறேன். அவசரப்பட்டு அரைஞ்சிடாதீங்க, அவள் எனக்கு குழந்த மாதிரி. சரி அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் என்னைய புரிஞ்சுக்கிட்டதுக்கு. உங்களுக்கு அவள் மேலே கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையா? கொஞ்சம் கூட இல்லை நீ. அவள் மேலே விருப்பம் இல்லைன்னா அப்போ உங்களுக்கு வேற யாரையாச்சும் பிடிச்சிருக்கா? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? இல்லை நீ. நிஜமாவே உங்களுக்கு வேற யாரையும் பிடிக்கலையா? இல்லை நீ. சரி குழந்தை, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காதீங்க, நான் சத்யா கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன். சரி அண்ணி. எங்கடி இருக்க நீனு?